ஸ்டாம்பேட் மக்கள் நெரிசல்ல வந்து உயிரிழப்பு என்பது ஒரு எந்த மாதிரியான இடங்கள்ல நடக்கும் அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த இடத்திற்கு அதிகமான கொள்ளளவு கொண்ட மக்கள் இருந்தாங்கன்னா நடக்கும். மக்கள் தேக்கம் அடைகிற நிலையில இருந்தாங்கன்னா நடக்கும். அந்த மூல ஒரு பேரணி மாதிரியான ஒரு நிலையில நடக்காது. ஒண்ணு. 2வது ஸ்டாம்பேடு மட்டுமே நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை யாருமே வந்து தூண்டுறது இல்ல வந்து அதை வந்து நிகழ்த்தலாம் முடியாது. ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டதுன்னா வன்முறையால பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்க. அந்த வன்முறையை தொடர்ந்து ஸ்டாம்பேட்ல வந்து பாதிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க ஸ்டாம்பேடு தான். முழுக்க முழுக்க மக்கள் நெரிசல் தான். இதுல வந்து வேற விதமான பாதிப்பு எதுவுமே இல்லை. இவங்க கதை சொல்றதெல்லாம் கதை சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆக இது வந்து முழுக்க முழுக்க அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த இடத்திற்கு அதிகமான மக்கள் சேர்ந்ததினால் ஏற்பட்ட பாதிப்பு என்பதுதான். இதை கரூரில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுல வந்து வெளியில இருந்து பேசுறவங்க தான் வந்து சும்மா ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், எம்.ஆர். ராதா அவர்கள் வந்து ரொம்ப அவருக்கு உரிய பாணியில வந்து வேடிக்கையா சொல்லுவாரு. இங்க இருந்து போய் அவருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மலேசியால போய் பேசினாரு. மலேசியால நான் இங்க வந்து இறங்கறதுக்கு முன்னாடி பல கதை கதையா இங்க இருக்கிற பத்திரிகை எல்லாம் எழுதுனாங்க. அதெல்லாம் வந்து என்னன்னே தெரியாம எழுதுறது. அதுக்கு ஒரு அழகா ஒரு உதாரணம் கூட சொல்லியிருப்பாரு. ஒரு தெருல வந்து ஒரு வாகனம் போடும்போது அதை பார்த்து வந்து ஒரு நாய் வந்து குலைக்கும். அந்த நாய்க்கு தெரியும் எதுக்கு குலைச்சோன்றது தெரியும், எதை பார்த்து குலைச்சோன்னு தெரியும். இந்த நாய் குலைக்குதுன்னு பக்கத்து தெருல ஒரு நாய் குலைக்கும். ஆனா அதுக்கு என்னன்னே தெரியாதுன்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி நீங்க எங்க நடந்ததோ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். நீங்க அதுக்கு வந்து சும்மா இங்க வந்து கட்டுக்கதை கட்டுறவங்க போறவங்க எல்லாம் வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அதனால அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. மக்கள் அதை புரிந்து வைத்திருக்காரு. இதுக்கு நாம மறுபடியும் அழுத்தமா சொல்றேன், தாவேகா இதற்கு காரணம்னு நாம யாரும் சொல்லல. அந்த மாதிரி மக்கள் நம்புறாங்கன்னு சொல்லல. அதே மாதிரி வேறு யாரோ இதுக்கு காரணம் அப்படின்னு இவங்க தாவேகா தரப்புல இருந்து, தாவேகாக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அதிமுக தரப்புல இருந்து, பாஜக தரப்புல இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்க புதிய நண்பர்கள் அவங்க யாரும் சொல்ற கதையை வந்து அங்க யாரும் நம்புற மாதிரி இல்லை. அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை அந்த மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்.